பெண்களை நோக்கி விமர்சிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். இன்னைக்கு ஆபாச நிதியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இனிமேல் அவர் ஆபாச நிதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. இது வரைக்கும் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய அண்ணன் ஒரே ஒரு இடத்துல பெண்ணை தவறா தரக்குறைவா பேசி பார்த்திருக்கீங்களா? எழுதி வச்சுங்க, இப்ப எழுதி கொடுங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்களே, உங்கள் மீது ஏற்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி பேசியிருப்பார், அதிகார அத்துமீறலை பத்தி பேசியிருப்பார், உங்களுடைய குடும்ப ஆட்சியை பத்தி பேசியிருப்பார். இதுதான் மக்கள்கிட்ட அவர் கொண்டு போன பிரச்சாரம். வேற எந்த பிரச்சாரத்தையும் அவர் உருவாக்கல. அவர் சொன்ன மாதிரியே எழுதி வச்சுக்கோங்க. இந்த 80 நாள்ல 75 வருஷத்துல ஒழிக்க முடியாத ஊழலை ஒவ்வொரு துறையிலும் ஒழிச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த 80 நாள்ல பார்ட்டி ஃபண்ட் முதலமைச்சர் கலெக்ஷன் பண்ண நினைச்சா 10,000 கோடி ரூபாய் ஈஸியா கலெக்ஷன் பண்ண முடியும். அது வேணான்னு தூக்கி போட்டிருக்காங்க. எங்களுக்கு தெரியாத அந்த வழி. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கையில 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் பணம் இல்ல. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் மொத்தமா 25 லட்சம் ரூபாய் பணம் இல்ல. ஒரு நேர்மை என்பது என்ன தெரியுங்களா? வாய்ப்பே இல்லாம நேர்மையா இருக்கிறது முக்கியம் இல்ல. எல்லா வாய்ப்புகளும் இருந்து ஒரு மனிதன் அதிகாரமும் அந்த பலமும் இருக்கும் பொழுது நேர்மையா என் மக்கள்கிட்ட என்ன சொன்னமாங்க நிமிர்ந்து ஒவ்வொரு நாள் உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா எங்களோட முதலமைச்சர். அந்த நேர்மைதான் மக்கள் அவரை நேசிக்க வைக்குது. அந்த நேர்மைதான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பெண்களுடைய அண்ணனாவும் தம்பியாவும் மகனாவும் இருக்கிறார் எங்க தலைவர். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் இளைஞர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம போகும்போது எல்லாரும் இளைஞர்கள் நம்மள வேலை பார்க்கறதுக்காக எல்லாம் ஓடி வருவாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு தெரியாத ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? வீட்டுல இருந்தாங்க பாருங்க, அமைதி புரட்சி பண்ணாங்களே பெண்கள், ஒட்டுமொத்த பெண்களும் இந்த வெற்றியை உருவாக்கியது பெண்கள். திருப்பி பதிவு பண்றோம். நாங்க எங்க ஏன் யாருக்கிட்ட உண்மையா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம் தெரியுமா? முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மார்களுக்கிட்டையும் எங்களுடைய அக்கா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் நாங்க உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த கட்சியை உருவாக்கியது தமிழக பெண்கள். எங்க அண்ணனை முதலமைச்சர் ஆக்கியது தமிழக பெண்கள், அதோட சேர்ந்த இளைஞர்கள். அப்ப ஏன் எங்களுக்கு அந்த உணர்வு வருது? அதுல இன்னைக்கு சொல்றாரு, தமிழக திமுகவுடைய பேட்டி கொடுக்கிறார் RS பாரதி, சொல்றாரு மூத்த தலைவர், அது என்ன நாங்க எம்ஜிஆர் காலத்துல இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம், கலைஞர் காலத்துல அப்படிதான் பேசிட்டு இருந்தோம், ஏன் அம்மா ஜெயலலிதா காலத்துல அப்படிதான் பேசிட்டு இருந்தோம், ஐயா எடப்பாடி காலத்துல அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். இந்த 4 பேர் என்ன வேணா பேசிக்குவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் முதலமைச்சரா பொறுப்பேற்றதிலிருந்து திரு சி ஜோசப் விஜய் அண்ணன் எங்கள் முதலமைச்சரா இருக்கக்கூடிய இடத்துல பெண்களை நோக்கி விமர்சிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். இது ஏன்னா ஒருத்தருக்கான மிரட்டலோ பழிவாங்கலோ கிடையாது. இந்த கலாச்சாரத்தை தூக்கி எறியணும். ஒரு பெண் அரசியல் வரக்கூடாதா? ஒரு பெண் நிருபரா வரக்கூடாதா? பத்திரிகையுள்ள வரக்கூடாதா? ஏன் உங்களை பார்த்து கொஸ்டின் கேட்டக்கூடாதா? கேட்கிற கேள்வி விட்டுட்டு அவங்க உடலையும் அவர்களுடைய உறவையும் சுக்குனராகக்கூடிய செயலை செய்யறதா திமுக. அப்ப அண்ணா பேசிய சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு ஆபாச நிதியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இனிமேல் அவர் ஆபாச நிதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. உறுதியாக சொல்றோம். என்ன வார்த்தைகள்! நான் கேட்கிறேன், நான் என்ன பேசுறது தவறுன்னு இன்னைக்கு வரைக்கும் உணரல. வார்த்தைகள் தவறு இருக்கலாம், மனிதன் உணர வேண்டும். தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது. ஆனால் அது உணரணும். அந்த உணர்ச்சி இருக்கா? இன்னைக்கு பேசுறாரு, நான் என்ன பேசுறேன்? ஒண்ணுமே பேசல. உங்களுடைய அம்மா முன்பும் உங்களுடைய மகள் முன்பும் இந்த வார்த்தையை பேச முடியுமா திரு உதயநிதி அவர்களே? பேச முடியுமா? எல்லோருக்கும் குடும்பம் இருக்கு. எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். எங்க அம்மா பார்க்கிற மாதிரி தான் இன்னொரு அம்மாவை நான் பார்க்க முடியும். அந்த உணர்வு உங்ககிட்ட இல்ல. ஆனா எங்க தலைவருக்கு ஒவ்வொரு பெண்ணையும் தன்னுடைய அம்மாவும் தங்கச்சியாவும் அக்காவையும் பார்த்துட்டு இருக்காரு. இதனாலதான் இந்த ரியாக்ஷன். இதுதான் உண்மை.